சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்த காரியத்தை பார்த்தவங்க, தலைவர் ஒரு மார்க்கமாக போயிட்டுருக்காரே, அவருக்கு என்னதான் ஆச்சு? ஆனால் இது கூட நல்லா தான் இருக்கு என தலைவரை ரொம்பவே ஓவராக கலாய்ச்சி தள்ளுறாங்க. என்னதான் ஆச்சு? ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் அந்த படத்தில் ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாபீர் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இந்நிலையில் ஓணம் பண்டிகையொட்டி கூலி படப்பிடிப்பு தளத்தில் சக கலைஞர்களோடு சேர்ந்து மனசுலாயோ பாடலுக்கு ரஜினி டான்ஸ் ஆடிய வீடியோ வெளியானது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிச்சிருக்கும் வேட்டையன் படத்தில் வரும் பாடல் தான் அந்த வீடியோ. அதுவும் மனசுலாயோ பாடல். அந்த பாடல் வெளியானதிலிருந்து குடும்பமாக சேர்ந்து டான்ஸ் ஆடி வீடியோ வெளியிட்டு வராங்க. இந்நிலையில் கூலி செட்டில் ரஜினி டான்ஸ் ஆடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துவிட்டது. வந்து டான்ஸ் ஆடுப்பான்னு லோகேஷ் கனகராஜ் ரஜினி அழைக்க, அவரோ நான் வரல தலைவரேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்படுறாரு. வழக்கமாக இப்படி செட்டில் டான்ஸ் ஆடும் ஆள் ரஜினி இல்லையே, இது என்ன புதுசாக இருக்குது? முன்னதாக தொழிலதிபர் முகேஷ் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானி திருமணத்தில் டான்ஸ் ஆடினார். வர வர தலைவருடைய நடவடிக்கையே வேற மாதிரி போயிட்டு இருக்கே. எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க என பிக் பாஸில் சொல்லுவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் செய்து கொண்டிருக்காரு. எது எப்படியோ தலைவர் இப்படி ஜாலியாக டான்ஸ் ஆடுவது ரொம்பவே நல்லா இருக்குது. எப்போதும் இது போன்று சந்தோஷமாக இருங்க தலைவரே என்று ரஜினி ரசிகர்கள் சொல்கிறாங்க. மேக்கப் இல்லாமல் கூலி செட்டில் ரஜினி டான்ஸ் ஆடியதை பற்றி அவரின் ரசிகர்கள் பெருமையாக பேசி வராங்க. எங்கள் தலைவர் மாதிரி யாருமே கிடையாது கண்ணா என கேட்டுட்டு வராங்க. இதற்கிடையே ரஜினியின் 2 ஆண்டு கால கனவு, அதாவது ஆசைன்னு சொல்லலாம், அது இப்போ நிறைவேறி போயிடுச்சான். இந்த பேச்சு தான் இப்போ அடிபட்டுட்டு வருது. அதாவது வேற எதுவும் இல்லைங்க, ரஜினி என்ன பண்ணியிருக்காருனா, தனுஷ் ஐஸ்வர்யா பிரிஞ்சதை தொடர்ந்து இப்போ அவங்கள சேர்த்து வைக்கிற முனைப்பில் இருந்துட்டு வராரு. அது இப்போ நடந்திருக்கு போல். அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. தற்போது பார்த்தீங்கன்னா, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதும் சமூக வலைத்தளங்களில் அடிக்கடி பாராட்டி கொள்வதுமாய் இருந்துட்டு வராங்களாம். இப்போது குழந்தைகளுக்காக இருவரும் ஒன்றா சேர்ந்து வாழப்போவதா ஒரு முடிவில் இருக்கிறாங்களாம். மேலும் 2025ஆம் ஆண்டு ரஜினி சினிமாவிற்கு வந்து 50 ஆண்டுகளை தொட்டுவிட்டார். இதனை கொண்டாடும் விதமாக ஒரு விழா நடக்க போதாம். அதில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் ஒன்றாக கலந்து கொள்ள போகிறாங்களாம். அது மட்டுமின்றி ரஜினி இருவருக்கும் சேர்ந்து வாழ இதுதான் சந்தர்ப்பம், தன்னுடைய 50வது ஆண்டு விழாவை ஒட்டி எதிர்பார்ப்பதும் அதுதான் என மகளிடம் சொல்லிவிட்டாலாம். இதை கேட்டுட்டு மகளோ நான் சேர்ந்து வாழ சம்மதம், நிச்சயமாக தனுஷோடு நான் சேர்ந்து வாழவேன்னு சொல்லியிருக்காங்களாம். மேலும் தனுஷும் என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து ரசிகர்களோ, தலைவரே நீங்கள் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசு தான் என கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரஜினியோட இந்த சந்தோஷத்தை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.